ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புங்கய்யா. தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு. இப்ப எல்லாரும் புத்தாண்டு பலன் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தாண்டுல குறிப்பா சொல்லணும்னா, ராகு கேது பயிற்சி இருக்கு. அதே மாரி எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு அந்த குரு பயிற்சி. ஏன் ஆவலா எதிர்பார்க்குறாங்கன்னா, உச்ச குருவா வேற வராரு. 12 வருஷம் கழிச்சு இப்போ குரு பயிற்சி ஆகுறாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கலாம். சுபகாரியங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பயிற்சிகள்லாம் இந்த வருஷத்துல நடக்க போகுது. பொதுவா எப்படிங்க இருக்கு? இந்த பயிற்சிகள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. பொதுவாக குரு பயிற்சி இப்போ குரு கடகத்தில் அவர் பலம் பெறுகிறார் அப்படின்ற பார்வையை நான் பார்க்கல. வித்தியாசமாக பார்க்குறேன்னா, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்ஹார ராசின்னு சொல்கிறது கடகம், விருச்சிகம், மீனம். அதில் மீனத்தில் சனி போகிற வரைக்குமே நமக்கு சங்கடம் இருக்குது. மீனத்தை விட்டு தாண்டுற வரைக்குமே போர்ப்பதற்றங்கள், பற்றாக்குறைகள், எரிபொருள் பற்றாக்குறைகள், அதுபோக வேலை இழப்புகள், நிறைய சனியினுடைய தாக்கம் உலகியல் ஜோதிடத்துக்கு பொருந்தும். இதில் குரு கனெக்ட் ஆகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கடகத்தில் வர்ற குரு என்ன செய்கிறாரு, காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், சனி 12ஆம் இடம். இது ஒரு மைனஸ் தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உச்சம் என்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், புனர்பூச 4ஆம் பாதத்தில் அந்த கடகத்தில் முதல் புள்ளியில் போகிற வரைக்கும் தான் அவர் அங்கே வர்க்கோத்தமாய் உச்சமாவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது அவருடைய அம்சம் சிம்மத்துக்கு மாறும், கன்னிக்கு மாறும், துலாத்துக்கு மாறும், விருச்சிகத்துக்கு மாறும். இவ்வளவு டெப்த்தாக நட்சத்திர ரீதியாக தான் அம்சத்தை பார்த்து தான் உச்ச நீச்ச வலிமைகளை கணக்கிடணுங்கிறது தான் விதி. ஆனால் ஜென்ரலாக நம்ம ஒரு மகிழ்வுக்கு சொல்லிக்கலாம், நமக்கு குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு. இப்போ தன்னுடைய ராசி கடக ராசியில் அந்த குரு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கு வரும்போது இம்மீடியட்டாக நல்ல பலனை கொடுப்பார். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை தருவார். அதில் சந்தேகம் இல்லை. இப்போ இந்த சனி கிரகம் இருக்கே, அவர் என்ன பண்ணுவார்னா புதன் சாரம் வாங்குவார், ரேவதிக்குள்ளே போவார். அப்புறம் குரு ஆயில்யத்துக்கு வருவார், அதே பூசத்துக்கு ஆயில்யத்துக்கு வருவார். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் கடகமும் மீனமும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளுகிறது. அதன் மூலம் குருவும் சனியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கிறார்கள் எடுத்துக்கணும். சூப்பர். அப்படி எடுக்கும்போது 4-12ன்னு கணக்கு வச்சுக்கோங்க உலகத்துக்கு. 4-12. அப்போ 4-12 என்ன செய்யும் அப்படின்னா, தொழிலை இல்லாமல் பண்ணாது, ஆனால் தொழிலில் தேக்க நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது வளர்ச்சி இல்லைங்க, ஸ்பீடாக வளர முடியல, போட போட பணம் போட்டுக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடியை கண்டிப்பாக உலகியல் ஜோதிடத்துக்கு கண்டிப்பாக தரும். ஆனால் தனி மனிதருக்கு நம்ம ராசி பிரகாரம் பார்க்கும்போது அது நல்லது பண்ணும், வித்தியாசப்படும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ஜென்ரலாக மைனஸ்னு வச்சுக்கோங்க பொதுவாக. ரைட்டு. ரிஷபம், கன்னி, மகரம் இதுக்கு ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிதுனம், துலாம், கும்பம் இதுக்கு பொருளாதார ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே. கடகம், விருச்சிகம், மீனத்துக்கு அருள் சார்ந்தும் உறவுகள் சார்ந்தும் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் பிரிக்கணும். சிறப்பு. அதே மாதிரி ராகுக்கு இது பயிற்சி அதுவும் நிகழப்போகுது, அதை பற்றி. ராகு இப்போ குரு ஜூனில் மாறும்போது ராகு டிசம்பரில் மாறிடும். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு உன்னதமான இடத்துக்கு வருது. ராகு கேதுவுக்குன்னே ஒரு அற்புதமான இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மகர கடகம்தான். அந்த கடகம் மகரம் அப்படிங்கிறது ஸ்பெஷலான ராகு கேதுவுக்கு உண்டான பலன். எதனாலங்கய்யா? அது அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் பிறந்த ராசி மாதிரி. அந்த மாதிரி இப்போ கேதுவுக்கும் மகரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ராகுவுக்கும் கடகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இது அப்படியே மாறி வருது. கடகத்தில் கேதுவும் மகரத்தில் ராகுவும் வருது. எப்படி இருந்தாலும் அது சர்ப்ப யோகமாக மாறும். எல்லாமே சர்ப்ப தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா, அது சர்ப்ப யோகமாக மாறும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வருது. 10ல் ராகு, 4ல் கேது. அது பிரபலத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அங்கே குருவோடையும் சந்திப்பு பண்ணுறாரு கேது. ராகு குரு பார்வையால் பார்க்கப்படுகிறார். இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல். சிறப்பு. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போ என்னென்னா ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் பார்த்துடலாங்கய்யா. இந்த மேச ராசிக்கு இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க. பராபவ வருடம் அப்படின்றதுல
ஜென்ரலாக பலன்கள் பார்த்தீங்கன்னா மழை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ம் சனி 12ல் இருக்கு, நீர் ராசியில் இருக்கார், குருவும் நீர் ராசிக்கு வர்றாரு ஜூனில். இதெல்லாம் வந்து இப்போ மேச ராசியில் விவசாயம் செய்கிறவங்க இருப்பாங்கள்ல, ம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பின்மழை அப்படின்னா பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யல, அதுக்கப்புறம் பெய்யுது அப்படிங்கிறது கொஞ்சம் விவசாயத்தில் சில முட்டுவலி பிரச்சனைகள் இருக்கும், ம் முதலீட்டு பிரச்சனைகள் இருக்கும். அதே கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா போகும். எது எப்படி இருந்தாலும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஏன்னா விரைச்சனி. ம் அதனால் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். உழைப்பாளிகள் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய மாற்றம் இல்லாமல் அதே இடத்துல இருப்பாங்க, வேலையும் வந்து இருக்கும், வேலை இல்லைங்கிற சூழ்நிலை வராது. ம் பொதுவாக செலவுகள் உண்டுன்னு எடுத்துக்கணும் மேஷத்துக்கு. இப்போ வீடு கட்டுற செலவாக சுப செலவாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அது யோகம்தான். ம் 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 வீடு வாகனம் இந்த வகையில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் விரிவு பண்ணலாம் அப்படின்னா இந்த காலத்தில் பண்ணலாமா? ஆமாம், அந்த விரிவு பண்ணும்போது தான் நமக்கு வந்து போய் பணம் லாக் ஆகிக்கும். ம் ஏன்னா விரைச்சனி இல்லையா. இப்போ வந்து கடன் வாங்குவாங்க, ஏன்னா புதன் சாரத்தில் சனி போவார். ம் அப்போ புதன் நமக்கு 6ஆம் அதிபதி. அப்போ கடன் வாங்கி இது பண்ணும்போது அதில் பட்ஜெட்டு அகலக்கால் வைக்காமல் பார்த்துக்கணும். பார்த்துட்டோம்னா இந்த சனி மாறுற வரைக்குமே அந்த கடன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் பேசிக்காக எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு மட்டும் வாங்கிட்டா போதும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா 4, 12 ம் அதே மாதிரி ராகு கேது 5, 11 இதெல்லாம் வந்து உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. எந்த மாதிரி ஒரு சொந்தக்காரர் சொல்றீங்களா? சந்தோஷம்னு எடுத்துக்கலாம். ஓகே. குடும்ப சந்தோஷம், கணவன் மனைவி, உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், இந்த குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறத எப்போவுமே 12ங்கிறது வந்து 5க்கு 8ஆம் இடம். ம் 5ங்கிறது சந்தோஷம், சந்தோஷம். குழந்தை, காதல், ம் நம்ம கலைகள், படைப்பாளிகள், இஷ்ட தெய்வம் எல்லாமே 5 தான். 12ல் சனி வரும்போது என்ன பண்ணுது, இந்த 5ஆம் இடத்துக்கு 8ஆக வேலை செய்யும். ஸோ அதனால் கொஞ்சம் அளவுக்கு மிஞ்சி எதுலேயும் போய் விழுந்துடாமல் ம் ம் ரொம்ப நம்பி ம் செய்கிற வேலைகள் இது பண்ணாமல் பார்த்துக்கணும். அதிகமாக வந்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். ம் 5ஆம் இடம் 11ஆம் இடத்துல எதிர்பார்ப்பு ஸ்தானத்தில் தான் ராகு கேது உட்கார்ந்துருக்கு. ம் அதனால கொஞ்சம் எதிர்பார்ப்பு வேண்டாம். கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஆசைகளை குறைச்சிக்கணும், வேலைக்கு உத்தரவாதம் உண்டு. அப்போ நீங்கள் வேலையை உத்தரவாதம் சொல்லிட்டீங்க, இப்போ இன்னொரு கம்பெனிக்கு ஒரு ஆஃபர் வருது, அந்த கம்பெனி நம்ம attend வெளிநாட்டு பண்ணலாமா? கம்பெனிக்கும் போகலாம், ஆ. ஆஃபருக்கு போகலாம், மாறி போகலாம். இன்டர்னல் சேஞ்சே நடக்கும். ம் ஏன்னா 4, 12 கனெக்ஷன் வந்து இடம் மாறுறதுக்கு 3 தான் வேலை செய்யணும். ம் 4 வந்து அதே இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, கூடுதல் பொறுப்பு. அதாவது இன்னும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடுதல் பொறுப்பு. ம். நீ இந்த டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து எதையும் பார்த்துக்கப்பான்னு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து, ம் ம் அதுவும் நல்லா இருக்கும். சிறப்புங்க ஐயா. ஐயா இந்த சுபகாரியங்கள் கல்யாணம் அதெல்லாம் பண்ணலாமா? அது வந்து இப்போ திசா புத்திகளில் யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன், செவ்வாய், புதன் இது மாதிரி திசா புத்திகள் இருக்கவங்களுக்கு நடக்கும், ஒன்றும் தொந்தரவே வராது. இப்போ மாதக்கோள்னு சொல்லக்கூடியதில் இப்போ ஆவணி மாதம் அநேகமாக அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர் ம் அந்த மாதிரி காலகட்டங்கள். ஏன்னா ஜூனில் உருப்பெயர்ச்சி ஆனாலும் இப்போ ஜூனுக்கு முன்னால் யாராவது உத்தரவாதம் பண்ணிக்கிறது, பத்திரிக்கை எழுதுறது, நிச்சயம் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் வாக்கில் திருமண காரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க திசா புத்தியில் யாருக்கெல்லாம் சனி திசை, குரு திசை நடக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் திருமண தடைன்னு எடுத்துக்கணும். ம் சனி திசை, குரு திசை. ஐயா அடுத்து வந்து ஆரோக்கியம். ஆரோக்கியத்திற்கு 12ஆம் இடம் வந்து ஏதோ ஒரு செலவு, வைத்திய செலவு, ம் மெயினாக கால் பாதிப்பு, ம் நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள், கழிவு சம்மந்தப்பட்டது, உடலில் கழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து புதன் அப்படிங்கிறது சாரத்தில் போகிறதுனால ம் ப்ரெஷர் மெயினாக கூடுதான்னு பார்த்துக்கணும். ம் புதன் தான் ப்ரெஷர். அப்போ இந்த சனியும் புதனும் வந்து காம்பினேஷன் வந்து நரம்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் ட்ராவலு, நைட்டு தூக்கம் கெடுறது, நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறது, இதில் எல்லாம் பிரச்சனை. ஐயா இப்போ வண்டி வாங்கலான்னு இருக்கிறாங்க, கடனுக்கு வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க, இல்லை காசு சேர்த்தி சுத்தமாக பணம் சேர்த்தி ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்குறது நல்லதா? கடனுக்கு வாங்கிக்கலாம், அதே நேரத்தில் கிரேடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கிறேன். ஹையண்டாக இல்லாமல். ரொம்ப ஹையண்டாக இல்லாமல் ரொம்ப
ஒரு செகண்ட் ஹேண்டு கார் வாங்குறவங்களுக்கு சனி ஒன்றும் பண்ணாது. ஓ, அதாவது புதுசா வாங்கினாதான் பிரச்சனை. ஆமாம் ஆமாம், சனிக்கு வந்து பழமைன்னு அர்த்தம். ம், அதே மாதிரி குரு வந்து வாகனத்தை வாங்குன்னு சொல்லுவார். ம், சனி வந்து வாங்கினா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லுவார். இப்போ இந்த ரெண்டுக்கும் காம்பன்சேட் பண்ணி ஆவரேஜாக பண்ணி ம். பழைய மாடல், பழைய வீடு, பழைய மெத்தடு, பழைய ட்ரெடிஷ்னலாக போய்கிட்டா பிரச்சனை. அதே மாதிரி கடந்த காலத்துல வாங்கின அந்த கடனுங்களை ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வச்சுட்டேன்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் வட்டி கட்ட முடியுமா, இல்ல ஜுவல்ஸ் எடுக்க முடியுமா? மீட்டுறது வந்து கஷ்டம்தான் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும். ம், உங்களுக்கு வந்து இடையில வந்து கொஞ்சம் ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அந்த சமயத்தில் மீட்டுக்கலாம். கடன் இருக்கிறதுனால கொஞ்சம் நோய் குறையும். அப்படி கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு சொல்றத பார்த்தா இன்னும் 2 கடன் வாங்கிட்டா பிரச்சனை இல்லை போல. பிரச்சனை இல்லை. ஆஸ்பத்திரிக்கு தண்டமாக செலவு பண்ணுறதுக்கு ஆ. உபயோகமான ஒரு இடத்துக்கு கடன் வாங்குறதோ, வீட்டுக்கு கடன் வாங்குறதோ, அல்லது தொழில் அபிவிருத்தி கடன் வாங்குறதோ ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ இந்த காலத்துல இதெல்லாம் பண்ணிக்கலாம். சனியை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ம். விரை சனி அப்படின்னா சனி திசாபுத்தி நடக்கிறவங்க மட்டும் அது கவலைப்படணும். ம். மற்றவர்களுக்கு அது ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி உங்களுக்கு நாம் பல எபிசோடில் சொல்லியிருக்கோம். மேஷம் அப்படின்னால பணம் கொடுக்கறது யார் ம். அப்படின்னு பார்க்கும்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், இதெல்லாம் தினக்கோள், மாதக்கோள். ம். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு 4, 8, 12 வர்ற நாட்கள் மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. ம். அதாவது கடகத்தில், விருச்சிகத்தில், மீனத்தில் ம். எந்தெந்த கிரகம் வந்தாலும், ம். அது இப்போ ஆடி மாதத்தில் சூரியன் வருவார். ம். சந்திரன் ஒவ்வொரு மாதமுமே கடகத்துக்கும், விருச்சிகத்துக்கும், மீனத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 நாளுக்கு வருவார். ம். இது மாதிரி நீங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆகாத இடம் கடகம், விருச்சிகம், மீனம், அங்கே கிரகங்கள் இருந்து திசை நடத்தும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. மற்ற இடத்துல இருந்து கிரகங்கள் திசை நடத்தும் போது கவலை இல்லை. கோச்சாரத்தில் இந்த கடகம், விருச்சிகம், மீனத்தில் எந்த கிரகம் வருதோ பார்த்துக்கோங்க. அந்த சமயத்தில் புது காரியங்களை தவிர்த்துக்கோங்க, அவ்வளோதான். சிறப்பு. ஐயா அதே மாதிரி இது படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து ஸ்கூல் மாற்றம் செய்யலாம், அதே மாதிரி காலேஜுக்காக ஃபாரின் சொல்லலாம்லாம் இருக்கிறாங்க இந்த காலத்துல. அதெல்லாம் நல்லா செய்யலாம். ஏன்னா 4ல் இருக்கிற குரு 5க்கு 12ஆம் இடம், ம். சனி 5க்கு 8ஆம் இடம். ம். அப்போ ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ணி அங்கே ஒரு ஹாஸ்டலுக்கு அனுப்புறது, ம். மாற்றி போகிறது, இதெல்லாம் நல்லது. மாற்றத்துக்கு இவங்க சூப்பரா இருக்கு. ஆமாம். சிறப்பு சிறப்பு ஐயா. இப்போ இந்த காலகட்டத்துல இவங்க எந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்? முதலீடு தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ம். அதே மாதிரி உறவுகள் சம்மந்தப்பட்டதில் வாக்குவாதங்கள் பேசுகிறதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அதிக முதலீடுகளை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கொண்டு போயிடலாம். இந்த சனி மாறுற வரைக்கும் அப்படியே போய்க்கோங்க. அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே பெரிய திட்டங்களை போடாமல் இருப்பது நல்லது. இப்போ நம்ம பேர் தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, இப்போ சம்சாரமோ இல்லை நண்பர்களோ இவங்க மூலியமா கூட நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? 11ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ டிசம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுங்க. 2026 டிசம்பருக்கு மேலே ராகு கேது பயிற்சி வரும்போது அந்த மாதிரி சமயம் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி ஈடுபடலாம். சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க. நன்றி.